நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் அ விரதம் இருந்து வழிபடுறது உண்டு. பௌர்ணமி நாட்கள்ல, சஷ்டி இந்த மாரி முக்கியமான நாட்கள்ல விரதம் இருந்து வழிபடுறது உண்டு. சரிங்களா? அப்படி இப்ப நான் சொல்லும் மாதங்கள்ல நீங்க பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வந்தீங்கன்னா, இந்த மாரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்துக்கிட்டு வந்தோம்னா, அதாவது கோயில்ல போய் விளக்கேத்தி வழிபாடு செய்தாலும் சரி, இல்ல நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு கடவுள் ஃபோட்டோவ வச்சு நீங்க வீட்ல விளக்கேத்தி வழிபட்டாலும் சரி. சரிங்களா? தானியம் கிடைக்கும். தானியம் என்பது உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதேபோல வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா, நீங்க அந்த கோயில்லயும் விரதம் இருந்து கோயில்ல போயிட்டு விளக்கேத்தி வழிபடலாம். இல்ல வீட்லயும் நீங்க விளக்கேற்றி வழிபடலாம். சரிங்களா? அப்படி வழிபட்டீங்கன்னா, அ திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்தால், விரதம் இருந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். சரிங்களா? அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி விலகிடும். இது வந்து எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்றேன். ஆனால் வைகாசி மாதம் என்று வரும் பௌர்ணமிக்கு நம்ம சரியா, முறையா செஞ்சோம்னா கண்டிப்பா பலன் உண்டு. அதேபோல ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால், குழந்தை பாக்கியம் அ தள்ளி போறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேகமாக கிடைக்கும். ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விரதம் இருந்து சரியா விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதேபோல புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அ விளக்கேற்றி வழிபாடு செய்தால், சரிங்களா? லட்சுமி காஷ்டியம் பெருகும். லட்சுமி கடாட்சியம் கட்டாயம் பெருகும். சரிங்களா? அதேபோல ஐப்பசி மாதம் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, விளக்கேத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா, பிணிகள் அகலும். அதாவது உடம்பில் இருக்கும் பிணிகள் அகன்றுவிடும். சரிங்களா? பசி எடுக்காதவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். சரிங்களா? அதேபோல கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, புகழ் அதாவது நேம் அண்ட் ஃபேம் சரிங்களா? அது உங்களுக்கு கிடைக்கும். புகழ் வந்து தேடி வரும். இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல புகழ் வளர்ந்து கொண்டே போகும். சரிங்களா? புகழ் வளர்ந்தா செல்வமும் வளரும். அதேபோல மார்கழி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமான விஷயம் பணம் இருக்கோ இல்லையோ, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ, ஆரோக்கியம் கிடைக்கணும்னா, நம்ம மார்கழி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல மாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது பௌர்ணமி திதி அன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் துன்பங்கள் அகலும். துன்பங்கள் அகன்றுச்சுன்னா, வீட்ல இன்பம் பெருகும். துன்பம் அகல வேண்டும் என்றால் மாசி பௌர்ணமி சரிங்களா? அன்று சரியாக, முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். பங்குனி மாதம் சரிங்களா? பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று விளக்கேற்றி வழிபாடு செய்தால் 100 தர்மம் செய்ததற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அதாவது பங்குனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று விளக்கேற்றி வழிபாடு செய்தால் 100 தர்மம் செய்தற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அதாவது தர்ம பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அ நம்மளுடைய கர்மா குறைஞ்சு நல்ல கர்மா மேல போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பாவங்கள் குறைகிறது அப்படி என்று அர்த்தம். சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே.
ஏதாவது முக்கியமான தகவல்ல அடுத்து நான் சொல்றேன். சரிங்களா?